ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது P + 2Q இன் 20% என்பது 2B + Q இன் 30%க்கு சமம் எனில் P + 3Q மற்றும் 3B + Q இவற்றிற்கிடையே உள்ள விகிதம் காணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, P + 2Q இன்னா பெருக்கல் இன் 20%. அதேமாதிரி இங்கே 2B + Q இன் 30%. அப்போ என்ன பெருக்கல்னு அர்த்தம், ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சதவீதத்துக்கு சதவீதம் கேன்சல் பண்ணலாம், 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதை அப்படியே பெருக்கணும். 2 × P 2B ப்ளஸ் இங்கே 2Q × 2 4Q = இங்கே 3 × 2B 6B ப்ளஸ் 3 × Q 3Q. நெக்ஸ்ட் இந்த 2B இது போச்சுன்னா மைனஸ் ஆகும், அதேமாதிரி இந்த 3Q இந்த போது மைனஸ் ஆகும். ஸோ 4Qவில் 3Q போச்சுன்னா மீதி Q = இங்கே 6Pயில் 2B போச்சுன்னா 4P. Q = 4Bயை 4B = Qன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த Q இந்த சைடு வந்தோம்னா P/Qன்னு வரும். நெக்ஸ்ட் 4 இந்த போகணும், இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1/4 இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த போது தான் வகுத்தல் ஆகும். அப்போ Pக்கான வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும், Qக்கான வேல்யூ 4ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், Pக்கான வேல்யூ Qக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, P + 3Q. Pக்கான வேல்யூ 1 ப்ளஸ் 3Q 3 × Qக்கான வேல்யூ 4. அப்போ 4 × 3 12. ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள், 3B + Q 3 × Pக்கான வேல்யூ 1. அப்போ 3 × 1 3 ப்ளஸ் Qக்கான வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு 1 + 12 13. இங்கே 3 + 4 7. ஸோ விகிதம் பார்த்தோம்னா 13:7. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.